ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெரஸ் கார்டனை தான். நம்பவே முடியலையா, நான் கிரவுண்ட் கார்டனை தானே காட்டிகிட்டே இருந்தேன் இது வரைக்கும். ஸோ என்னோடய டெரஸ் கார்டன் மெமரிஸ் பார்க்கலாம். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து டெரஸில் நிறைய செடிகள் வச்சுருந்தேன். அதாவது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நான் செடிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிகள் வளர்க்குறது. அம்மா வீட்டில் சின்ன வயசுலேயே வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கல்யாணம் ஆகிட்டு இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் செடிகள் வளர்க்க ஆரம்பித்தேன். அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் செடிகள் கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய டெரஸ் கார்டனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செடிகள் தான் இருந்தது. அப்புறமா நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூச்செடிகள், காய்கறி செடிகள், விதவிதமான செடிகள் எல்லாமே. எனக்கு பிடிச்ச செடிகள் வந்து நர்சரியில் வாங்குறது, விதைகள் வாங்குறது, ஆன்லைனில், அப்புறமா அம்மா வீட்டுக்கு போனால், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் அங்கேருந்து கொஞ்சம் செடிகள் கொண்டு வரது. இந்த மாதிரி நான் வந்து டெரஸ் கார்டனில் செடிகள் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். செடிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய டெரஸ் கார்டன் வீடியோஸ். ஏன்னா டெரஸ் கார்டன் வீடியோஸ் எனக்கு அழிக்க கொஞ்சம் மனசு இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் வீடியோஸ் நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ டெரஸ் வந்து இப்போ நாங்கள் ஷீட் போட்டு கவர் பண்ணி அது ஒரு ரூமாக மாற்றிட்டோம். அதனால் இப்போ கிரவுண்ட் கார்டன் தான் நான் வச்சுருக்கேன். அங்கே உள்ள செடிகள் எல்லாமே அப்படியே நாங்கள் கிரவுண்டுக்கு மாற்றிட்டு நாங்கள் அங்கே செடிகள் வச்சுருக்கோம். பட் என்ன தான் காய்கறி செடிகள் டெரஸ் கார்டனில் எவ்வளோ அழகாக வளர்த்தாலும் கிரவுண்ட் கார்டனில் என்னால் காய்கறி செடிகள் வளர்க்க முடியல. ஸோ அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா எலிகள், பெருச்சாளிலாம் ரொம்ப அதிகமான தொல்லையினால் செடிகளெல்லாம் கடிச்சு போட்டுடுது. காய்கள் இருந்து அதை கடிச்சு போடுறது, செடிகளை கடிச்சு போடுறதுமா இருக்குது. ஸோ அதனால் பூச்செடிகள் வளர்க்குற அளவுக்கு காய்கறி செடிகள் என்னால் வளர்க்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பூச்செடிகள் அதிகமாகவே வளர்த்துட்ருக்கேன். காய்கறி செடிகளும் 1-2 வளர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக டெரஸ் கார்டனை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் டெரஸில் வந்து திடீர்னு ரொம்ப மண் வந்து அதிகமாக சேர்ந்து தண்ணீர் போக வழி இல்லாமல் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இந்த ஃப்ளோர் எல்லாமே. அதாவது டெரஸில் அந்த பாருங்கள், அந்த தளம் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் டெரஸ் வச்சுருக்கும்போது கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ளோரை கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டேன். ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸ் தான், நான் ரொம்பவும் நிறையா பண்ணல, ஒரு சில தான். ஸோ அதையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மண், குப்பைகள் சேராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதாவது அடிக்கடினா டெய்லியும் கிடையாது, டெய்லியும் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நமக்கு வீட்டு வேலை இருக்கும், அப்புறம் ஒர்க் பண்ணுவோம். அதனால் எனக்கும் ஒர்க் இருக்குது, வீட்லேயும் வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் டெய்லியும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எங்கள் ஊரில் வந்து புதன்கிழமை தான் லீவு. ஸோ அதனால் புதன்கிழமை தான் நான் வந்து எல்லா வேலையுமே பார்ப்பேன். மாடியில் வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். செடிகள், புது செடிகள் போடுறதோ, விதைகள் போடுறதோ, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற எல்லா வேலையும் நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து புதன்கிழமை தான் பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த புதன்கிழமை டைமில் நான் வந்து காலையிலே வந்துடுவேன். பசங்களாம் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு காலையிலே நான் வந்துடுவேன். அப்புறமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன தொட்டியெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு அதில் குப்பைகள், அதாவது காஞ்ச இலைகள் அப்படியே உதிர்ந்துருக்கும் இல்லையா, அந்த காஞ்ச இலைகள், குப்பைகள், அப்புறமா நம்ம தண்ணீர் ஊற்றுறதுனால மண் வந்து அந்த ஹோல்ஸ் வெளியே வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே அப்படி பெருக்கி அள்ளி நம்ம வந்து இன்னொரு தொட்டியில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அது வந்து நமக்கு இன்னொரு தொட்டியில் செடிகள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது எம்டி, அதாவது பக்கெட்டோ தொட்டியோ இருந்தால் அதில் போட்டு வச்சுடுவேன். அதுக்கப்புறமா நம்ம அதில் இன்னொரு செடிகள், அந்த மண் நிரம்பினதும் இன்னொரு செடியை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து செங்கல் இருக்கு இல்லையா, சிமெண்ட் கல் அல்லது செங்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து தொட்டி கடியில் வச்சுடுவேன். ஸோ நம்ம வந்து நேராக ஃப்ளோர்லேயே நம்ம தொட்டியை வைக்காமல் அப்படி செங்கல் இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம தொட்டி அல்லது க்ரோ பேக்ஸ் அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அடியில் உள்ள தளத்தில் மேக்ஸிமம் தண்ணி படாது. ஏன்னா செங்கல் வந்து உறிஞ்சிடும் தண்ணி, வழிகிற தண்ணி. ஸோ இது மாதிரி செங்கல் வச்சு நம்ம அது மேலே க்ரோ பேக்ஸ், தொட்டி அது மாதிரி வைக்கலாம். அல்லது வந்து கடப்பாக்கள் வந்து கடைகள்லாம் விற்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிமெண்டால் 2 தூண் மாதிரி அமைச்சிட்டு அது மேலே அந்த கடப்பாக்களில் கவுத்திட்டு நம்ம அது மேலே தொட்டிகள் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் என்னோடய டெரஸில் வச்சுருந்தேன். நான் வந்து எல்லா பக்கமும் வைக்கல, ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கடப்பாக்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பிங்க் காஸ்மாஸ் எல்லாமே அந்த கடப்பாக்கள் மேலே தான் நான் வந்து தொட்டியை வச்சுருந்தேன். பெரிய தொட்டியில் நம்ம வைக்கலாம். அதாவது 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நான் அந்த சைடில் தான் வச்சுருந்தேன். அந்த கடப்பாக்கள் மேலே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸோ அது வந்து நமக்கு எத்தனை அடியிலையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், அடிக்கணக்கிலே விற்கிறாங்க. அடுத்து வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அது எங்கள் கார்டனில் இல்லை, நான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல்லலாம். ட்ரைன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் பெரிய ஷீட் மாதிரி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷீட் வந்து வாங்கி அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் செங்கல் அல்லது ஏதாவது ஒரு கல் வச்சுட்டு நம்ம அது மேலே இந்த ட்ரைன் செல்லை வச்சு அது மேலே நம்ம தொட்டிகள் வச்சுக்கலாம். தண்ணீர் வந்து கீழே வந்து தளத்தில் வடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம்.
அல்லது ஃப்ளோர் பெயிண்ட்ஸ் கூட விற்கிறாங்க. அதாவது இந்த டெரஸில் உள்ள ஃப்ளோருக்குன்னு பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக பெயிண்ட்ஸ் எல்லாமே கூட கிடைக்குது. நம்ம வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பெயிண்ட் கூட பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி அந்த தொட்டியை டைரெக்டாகவே வச்சிடலாம். ஏன்னா தண்ணீர் வந்து உறிஞ்சாது, அந்த ஃப்ளோரில் அப்படியே வழிஞ்சு ஓடிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட்ஸ் பண்ணிவிட்டு கூட செடிகள் வச்சுக்கலாம். பட் இன்னும் கூட நிறைய வழிமுறைகள் இருக்குது. பட் என்னோட டெரஸை பாதுகாக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.